தனுஷ் ராசி சதீஷ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மதுரை மாவட்டத்துக்கு பக்கத்தில் உள்ள குருவித்துறை குரு பகவான் கோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே என்னென்ன சிறப்புகள் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் அந்த குருவித்துறை குரு பகவான் கோவிலுக்கு எப்படி போகிறது, அங்கே எப்படி ரீச் ஆகுதுன்றதை முதல்ல பார்க்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் மதுரைக்கு வந்துருங்க. ட்ரெயினில் வரவங்களாக இருந்தாக்கா மதுரை ஜங்ஷனில் இறங்கிடுங்க. மற்ற பஸ்ஸில் வரவங்களாக இருந்தாக்கா மாட்டுத்தாவணியிலேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு வந்துடுங்க. இது மதுரை ஜங்ஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டிங்கனாக்கா பெரியார் பஸ் ஸ்டாண்டிலேருந்து உங்களுக்கு குருவித்துறைக்கு 68ஆம் நம்பர் பஸ்ஸு, ரூட் நம்பர் 68 அடிக்கடி இருக்குது. சப்போஸ் நீங்கள் திண்டுக்கல் சைடுலேருந்து ட்ரெயினில் வர்றீங்களா இருந்தால் சோழவந்தான் ரயில்வே ஜங்ஷன் சோழவந்தான் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிங்க. சோழவந்தான் ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுக்கு ஆட்டோ கிடைக்கும் குரு பகவான் கோயிலுக்கு. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் அதே 68ஆம் நம்பர் பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகலாம். ஷேர் ஆட்டோவில் போனீங்கன்னாக்கா சோழவந்தான்லேருந்து குருவித்துறைக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் கோயிலுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ரிட்டர்ன் வர்றதுக்கும் 30 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. பஸ்ஸில் போனீங்கன்னா குருவித்துறையில் இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் ஆட்டோவிலையோ பஸ்லேயோ போகிற மாதிரி வரும். நீங்கள் அதை மெதுவாக பேசிக்கிட்டே நடந்து கூட போகலாம். வாங்க அடுத்து வீடியோக்குள்ளே போவோம். இந்த குரு பகவான் கோயில் பார்த்தீங்கன்னாக்கா வைகை ஆற்றங்கரை ஓரமாக இருக்குது. இது குரு வீற்றிருந்த துறை, அதனால் குருவித்துறைன்றாங்க. குருவுக்கே ஒரு விமோசனம் கிடைத்த இடம்ன்றனால இது குருவித்துறைன்றாங்க. முதல்ல இந்த கோயிலுக்கு வரவங்க இந்த ஆற்றுக்குள்ளே இறங்க முடியாத அளவில் தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஆற்றுக்குள்ளே போய் நம்ம குளித்து கோயிலுக்கு போகிற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது விரைவில் இந்த ஆற்றுக்குள்ளே போகிறதுக்கு பாதையை போட்டு வைப்பாங்க. இந்த குருவித்துறை குரு பகவான் கோயில் அப்படின்றது பார்த்திங்கன்னா குருவித்துறையிலேருந்து, அதாவது சோழவந்தான்லேருந்து குருவித்துறை வழியாக அணைப்பட்டி போகிற ரோட்டில் தான் இந்த இது இருக்குது. இங்கே யாராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவானும் சக்கரத்தாழ்வாரும் சுயம்பு குரு பகவானாக இருக்காங்க. அந்த கோபுரம் தெரிகிறது பார்த்திங்கனாக்கா சித்திர ரத வல்லவ பெருமாள் கோவில். இங்கே பார்த்திங்கனாக்கா சித்திரை நட்சத்திரக்காரங்களும் தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்களும் இங்கே பரிகாரம் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு குரு பெயர்ச்சி சமயத்திலும் இங்கே லட்சார்ச்சனை நடைபெறுது. இந்த லட்சார்ச்சனையில் நீங்கள் 300 ரூபா டிக்கெட்டோ 400 ரூபா டிக்கெட்டோ எடுத்து தங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனையில் கலந்துக்கலாம். இந்த வருஷம் பார்த்திங்கனாக்கா குரு பெயர்ச்சி முடிஞ்சு 48 நாள் தொடர்ந்து இங்கே லட்சார்ச்சனை நடத்தியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சித்திர ரத வல்லவ பெருமாள் கோயிலோட கோபுரம். இந்த ஸ்தலத்தில் பார்த்திங்கனாக்கா சுயம்பு சக்கரத்தாழ்வாரும் சுயம்பு குரு பகவானும் பார்த்திங்கனாக்கா பெருமாளை நோக்கி பார்த்த மாதிரியே இருப்பாங்க. இவர் இங்கே விமர்சனத்துக்காக உட்காந்துருக்காரு. இதை பாருங்கள். சக்கரத்தாழ்வாருக்கும் குரு பகவானுக்கும் தீபாராதனை நடக்குது. இதுவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்ததுங்க. இங்கே பார்த்திங்கனாக்கா கல்யாணம், படிப்பு போன்ற விஷயங்களுக்காக இங்கே நிறைய பேர் இங்கே தங்களோட ஜாதக நோட்டு எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு போகிறாங்க. நன்றி, வணக்கம். நீங்களும் இந்த கோயிலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு விசிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.